கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருளாசி, அற்புதமான சத்திய வாக்கு, அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை ஒன்றுதான் உங்கள் துயரங்களை தீர்க்கும். பிரமாதமாக சொல்கிறார். அடுத்து நம்ம யாருன்னு அவர் தெரியும் இல்லையா, பதட்டம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம பதட்டத்தோடு இருப்போம் தெரியும் அவருக்கு. சரி, பதட்டம் வேண்டாம்னு எப்படி பாபான்னா, நான் உங்களோடு தான் இருக்கிறேன்கிறார். எப்படி பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு பதட்டம் எதற்கு? நம்பிக்கை ஒன்று தான் உங்கள் துயரங்களை தீர்க்கும். பிரமாதமாக சொல்கிறார். பாபாவின் மீது நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான் நம்மை காப்பாற்றும். சாய்நாதர் பிரமாதமாக சொல்கிறார். அப்படி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்த அன்பு சகோதரிகள் 3 பேருடைய அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவை சேர்ந்த சகோதரி சரஸ்வதி அவர்கள் கண்ணீரோடு இந்த அற்புதத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அண்ணா, பாபாவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய பாதங்களை கெட்டியாக பற்றி கொள்ளும்போது சாய்நாதர் அற்புத மழை பொழிகின்றார். என்னுடைய பழைய வீடு ரெனோவேட் பண்ணணும் பாபா, நீங்கள் தான் உதவி புரியுங்கள்னு பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டேன். சாய்நாதர் என்னை அற்புத மழையில் நனைய வைத்தாருங்கிறாங்க. பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சரண்யா சண்முகம் அவர்கள். சகோதரி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. ஆனால் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு தான் அதை பிரமாதமாக கட்டிட்டு வந்தோன்னா, கிரகப்பிரவேசத்துக்கு நீங்கள் வாங்க பாபான்னு அற்புதமாக வந்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார். அதன் பிறகு கோபுரம் டிவியில் ஒரு வாசகம் போட்டிங்க, நான் உன்னை இல்லம் தேடி வருகிறேன்னு சொல்லிட்டு பிரமாதமாக வந்தார்னா, அமர்க்களப்படுத்தினார் அப்படின்னு. இந்த சகோதரி மட்டும் இல்லை, நிறைய சகோதரிகள் எனக்கு என்கிட்ட சொன்னீங்க. 9ஆம் தேதி நிகழ்ச்சி பார்த்துட்டு நான் உன் இல்லம் தேடி வருகிறேன்னு சாய்நாதர் சொல்லியிருந்தார். நிறைய சகோதரிகளின் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார். ஆயிரக்கணக்கான சகோதரிகள் வீடுகளுக்கு நம் கோபுரம் டிவியின் மூலமாக சென்றிருக்கிறார். அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி இந்த 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு, சகோதரி ஒரு ஆசிரியர், சகோதரி ஜென்ரல் செக்கப்புக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் ஒரு அதிர்ச்சி தகவலை தருகிறார்கள் மருத்துவர்கள். சகோதரி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதங்களை பிடித்து கொள்கிறார்கள். பாபா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம். சரி, அப்படியே கர்மா என்னுடைய விதிப்படி ஆப்ரேஷன் இருக்கிறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு வலியே இல்லாமல் அந்த ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், எப்படி ஒரு கோரிக்கை, எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்கள் சகோதரிக்கு. சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்திட்டார். அந்த வார்த்தை தான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்கார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்கும்போது நமக்கு அருள்மழை தான் அப்படிங்கிறதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி எபிசோடில் நமக்கு கொடுத்த டைட்டில் என்ன டைட்டில் இல்லைங்களா? நம்பிக்கை ஒன்று தான் உங்கள் துயரங்களை தீர்க்கும். சாய்நாதர் தெளிவாக சொல்கிறார். பதட்டம் வேண்டாம், அதையும் சொல்கிறார். நான் உங்களோடு தான் இருக்கிறேன். எப்படி ஒரு ஆறுதல், எப்படி ஒரு தைரியம் கொடுக்கிறார் சாய்நாதர் இல்லையா? இந்த பிரமாதமான 3 அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிக்காக தான் நான் சொல்கிறேன், எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி எல்லோரும் பார்ப்பதற்கு அந்த லைக் வழிவகை செய்கிறது. ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு 2 விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். முதல் விஷயம், நீங்கள் எல்லாம் என்னை அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிற, நிறைய பேர் என்னிடம் பேசி கொண்டிருக்கும் சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். 1 டே டிவைன் ட்ரிப், 12 தலைமுறை தெய்வ சாபம் பித்ரு சாபம் நீக்குகின்ற பெரியவாபுரம் மற்றும் ஸ்ரீபாத ராஜிதம் அகல்கோட் மகராஜோட ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த 2 இடத்துக்கும் நம்ம அடிக்கடி போயிட்டுருக்கோம். இப்போ மீண்டும் நம்ம டூர் கண்டக்ட் பண்ணுறோம். வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அந்த டூர் கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. நான் ஃபார்மாலிட்டிஸ் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அந்த 1 டே டிவைன் ட்ரிப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். பாபாவின் ஆசீர்வாதத்தையும் மகா பிரிவரின் ஆசீர்வாதத்தையும் அக்கல்கோட் மகராஜின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? இது ஒரு விஷயம் வச்சா. இன்னொரு விஷயம், மிகவும் சந்தோஷமான விஷயம்.
தினமும் நம்முடைய கோபுரம் டிவியில் காலையில் 6 மணிக்கு பாபா அழைக்கிறார் அப்படின்ற ஒரு பெயரில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 வருடங்களை கடந்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். எல்லோரும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளின் பிரச்சனைகளுக்காக, நம் உறவினர்களின் பிரச்சனைகளுக்காக, முகம் தெரியாத அன்பர்களின் பிரச்சனைகளுக்காகவும் நம்ம அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரார்த்தனையில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கூட்டு பிரார்த்தனை மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இதுவரைக்கும் கலந்துக்காதவங்க இப்பிருந்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அந்த நிகழ்ச்சியில் பாபா அழைக்கிறார் தினமும் காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகுது. 6 மணிக்கு தான் பார்க்கணுமான்னு கேட்டால் இல்லை, எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்று, கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்று, மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி சரஸ்வதி அவர்களுக்கு. சகோதரி சரஸ்வதி கண்ணீரோடு தான் இந்த அற்புதத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அண்ணா கருணை தெய்வம் அண்ணா சாய்நாதர். நம்ம கேட்கறது எதுவாக இருந்தாலும் அவர் என்ன கொடுக்க நினைக்கிறாரோ அதை நம்ம கொடுத்துருவார். பாருங்கள் எப்படி பிரமாதமாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கேட்பது கொஞ்சமாக கூட இருக்கும், அவர் கொடுப்பது மிகப்பெரியதாக இருக்கும். பாருங்கள், சகோதரி வாழ்வில் அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஒரு பழைய வீட்டிலலாம் வசிச்சுட்டு வராங்க. ரொம்ப வருடங்களாக வசிச்சுட்டு வராங்களாம் அந்த வீட்டில். அந்த வீடை பார்க்கும்போதெல்லாம் சகோதரிக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடை ரெனோவேட் பண்ணுறது கூட நம்மள்கிட்ட காசு இல்லையே. அப்படிங்கும்போது கோபுரம் டிவியின் அறிமுகம் எனக்கு கிடைக்கிறது. பாபாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறேன்னா அந்த அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்க 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 எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சாய்நாதர் கருணை புரிகிறார், நம்மளும் பாபாவை வேண்டுவோம்னு சொல்லிட்டு பாபாவை வேண்டிக்கிறேன். பாபா எனக்கு இந்த வீடை ரெனோவேட் பண்ணி கொடுங்க, அதற்கு உண்டான பொருளாதார வசதி எனக்கு கொடுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன் பாபா, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபாங்கும்போது சகோதரி கண்ணில் பட்டது அந்த 5 விளக்கு பூஜை. சகோதரி நம்பிக்கையோடு செய்கிறார்கள். நான் எதற்காக நம்பிக்கையோடுன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா, பாபாவின் வழிபாட்டு ரகசியமே அதுதான். நம்பிக்கையோடு ஒரு பூஜையும் பிரார்த்தனையும் செய்யும்போது அது பலிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் அப்புறம் இந்த 5 விளக்கு பூஜையை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு இந்த அற்புதத்தை கன்னியூ பண்ணுறேன். 5 விளக்கு பூஜை 5 நாட்கள் செய்ய வேண்டிய பூஜை. ஆனால் புது விளக்கு வாங்கணுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள விளக்கே யூஸ் பண்ணலாம். அகல் விளக்கு, எந்த அகல் விளக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். மண் விளக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சிறப்பு, நல்லெண்ணெய் விட்டால் சிறப்பு, இல்லை நெய் விட்டு பண்ணலாம். 5 நாட்களும் ஒரே நேரத்திற்கு செய்யணும், அதுதாங்க விசேஷம். அடுத்து ஒரு பிரசாதம் வைக்கணும். நமக்கு தெரிஞ்ச பாடல்களை, நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை ஓம் சாய்ராம் கூட சொல்லுங்கள், சொல்லி அந்த பூஜை அற்புதமாக முடியுங்கள். 5 நாட்கள் செய்யும்போது சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. சரி, சகோதரி வாழ்வில் இருந்து நடந்தது. சகோதரி 5 நாட்கள் 5 விளக்கு பூஜை செய்தாங்க. சரஸ்வதி சகோதரி முதல் நாள் செய்து முடித்தார்கள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5 நாள். 5 நாட்கள் பிரமாதமாக முடிச்சாச்சு. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய மன திருப்தி. பாபாவின் அருளாசிகள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு செய்தாங்க. பார்த்தீங்களா என்ன நடந்தது பாருங்கள். சகோதரி 5 நாட்கள் பூஜை முடிச்சுட்டு பாபாட்ட உட்காந்து பேசுகிறாங்க. பாபா 5 நாட்கள் அற்புதமாக முடிச்சிட்டேன். நான் உங்கள்கிட்ட கேட்டது இந்த வீடு ரெனோவேட் பண்ணுறதுக்கு எனக்கு பொருளாதாரம், அதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது சகோதரியின் தங்கை உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே. வந்து என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி பாபா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா, இந்த வீடு ரெனோவேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் பூஜை, அது 5 விளக்கு பூஜைன்னு பேர். பூஜையை பற்றி சொல்லிவிட்டு சகோதரி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும்போது அந்த தங்கை சொல்கிறாங்க, அக்கா நீ ரெனோவேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு ஆகும் கரெக்டாக? ஆமாம் அவ்வளோக்கா. இதில் பாதி அமௌண்ட்டு நீ முதல்ல கொடுத்து உனக்கு புது வீடு கிடச்சா எப்படி இருக்கும்? இதை கேட்டவுடனே சகோதரின் கண்கள் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா சாய்நாதரின் கருணை எங்கே இருக்குது பாருங்கள். இந்த வீடை ரெனோவேட் பண்ணுறதுக்கு எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னா சகோதரின் மூலமாக புதிய வீடு கிடைப்பதற்கு வழி செய்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாபாவுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சாங்க, வச்சுட்டு வாமா அந்த வீடை புது வீடை பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக அந்த புது வீடை போய் பார்க்குறாங்க. புது வீடு அவ்வளோ அம்சமாக பிரமாதமாக இருக்குது. இந்த வீடு ரெனோவேட் பண்ணுறதுல பாதி தொகை தான் முன்பணம், அவங்க ரொம்ப சொற்பமான தொகை, அதை கட்டினா அந்த வீடை கொடுத்துட்றாங்க, லோனாக அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. சகோதரிக்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்குது. சகோதரி இம்மீடியட்டாக எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு வந்துட்டாங்க.
அடுத்த நாள் போய் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டாங்க, லோனுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் கிடைச்சாச்சு எல்லாமே. அந்த நிலைமையில் இருக்கும்போது அந்த வீடை பார்க்குறதுக்கு இன்னொரு ஃபேமிலி வருது. அந்த பில்டர் சொல்கிறாரு, இப்போ தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எல்லாம் பணம்லாம் வாங்கிட்டேன், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நாள் டிலே பண்ணியிருந்தால் வீடு போயிருக்கும். 5ஆம் நாள் பூஜை முடியும் போது தங்கையை அனுப்பி வைத்து சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்துகிறார் சகோதரிக்கு. அதுதான் சாய்நாதர். நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் சாய்நாதர். ஆனால் இன்றைக்கி அந்த புது வீட்டில் தான் இருக்கேன் நான். பாபாவின் ஆசீர்வாதத்தோடு புது வீட்டுக்கு வந்துட்டோம். நான் பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணி கொடுங்க பாபான்னு கேட்டால், பாபாவின் ஆசீர்வாதம் என்னுடைய தேவை அறிந்து எனக்கு புது வீடை கொடுக்குறார். அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் கொடுப்பார். புரியுதா இப்போ உங்களுக்கு? அதை நான் சொன்ன விஷயம். நம்ம கேட்குறது சின்ன பொருளாக கூட இருக்கும். ஒரு சைக்கிள் கேட்கலாம் நினச்சிருப்போம், அவர் நமக்கு ஆடி கார் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். அதனால் சாய்நாதர்கிட்ட இது வேணும் அது வேணும்லாம் கேட்காதீங்க, எதுவும் வேண்டாம். பாபா நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க பாபா. அதுதான் அற்புதமான விஷயம். அதுதான் சகோதரி அற்புதத்தின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர்த்துகிறார். சொந்த வீட்டுக்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. நம்பிக்கையோடு 5 விளக்கு பூஜை செய்யுங்கள். எல்லாருமே நம்பிக்கையோடு சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை படியுங்கள். அது ஒரு மாபெரும் பொக்கிஷம். நமக்கு தேவைகளை அள்ளி வழங்கும் ஒரு அற்புதமான பொக்கிஷம் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, இல்லைங்களா? இப்படி பிரமாதமாக அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் கோயம்புத்தூரை சேர்ந்த அன்பு சகோதரிக்கு என்ன அற்புதங்க அமர்க்களப்படுத்துகிறார். சரண்யா சண்முகம் பேர். நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி. அண்ணா ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தினார்ண்ணா. பாபா கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த உருவத்தில் வரணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுறாருண்ணா, அமர்க்களப்படுத்தினார்ண்ணா அப்படிங்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஒரு தீவிரமான முருக பக்தர். ஆனால் திருச்செந்தூர் முருகன் எனக்கு அவ்வளோ பிடிக்குண்ணா. எனக்கு நான் திருச்செந்தூர் முருகனை வணங்கிட்டே இருந்தேன். முருகா எங்களுக்கு ஒரு வீடு கொடுங்க முருகான்னு. முருகன் தான் எங்களுக்கு வீடு ஆரம்பித்து வச்சார். அதன் பிறகு எங்கள் ஊரில் தீத்திப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குண்ணா, எங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில். அங்கே ஒரு அற்புதமான பாபாவின் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு தான் நான் போவேன். அங்கே கோயிலுக்கு போனால் உதி போட்டு கொடுப்பாங்க ஒரு கவர். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், பாபா படம் போட்டு கவர். அந்த கவரில் உதி போட்டு எனக்கு கொடுத்தாங்கன்னா, அப்போ தான் நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கள் பில்டர் என்ன பண்ணார், எங்களுக்கு ஒரு சாமி ரூம் கட்டிட்டு தான் ஆரம்பித்தார்ண்ணா மொத்த வீடையுமே. இந்த உதி பேக்கெட்டை கொண்டு போய் சாமி ரூமில் வச்சேண்ணா. தினமும் என்ன பண்ணுவேன், ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அந்த உதி பேக்கெட்லேருந்து கொஞ்சம் உதி எடுத்து அதில் போட்டு, இந்த பில்டிங் கட்டுறாங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் தெளித்து இந்த வீடை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க பாபா அப்படின்னு பாபாட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுவேன். 6 மாதத்தில் அற்புதமாக அந்த வீட்டை முடித்து கொடுத்தார் சாய்நாதர். வீடு கிரகப்பிரவேசம் வச்சுட்டேன். இன்விடேஷன் எடுத்துகிட்டு நேராக தீத்திப்பாளையம் பாபா தான் போனேன். பாபா உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன், நீங்கள் வரணும். நீங்கள் எந்த உருவத்தில் வருவீங்கன்னு தெரியாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. எந்த ரூபத்தில் வேணால் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்கள் எந்த ரூபத்திலாவது எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா, கிரகப்பிரவேசம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன வருத்தம்னா, பாபா வரவே இல்லை. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி. ஆனால் சாய்நாதர் எந்த உருவத்தில் வந்திருக்காருன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்களேன், அற்புதமாக நெற்றிக்கண் உருவத்தில் ஒரு கடிகாரமாக வந்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு எப்படி உணர்த்தினார் பாருங்கள். பாபாவும் சிவபெருமானும் உள்ள ஒரு ஃபோட்டோவை காமிச்சு சகோதரிக்கு உணர்த்துறார். அதுவும் கோபுரம் டிவி மூலமாக உணர்த்துறார். நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். நான் சொல்கிறேன், எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர்னு சொல்லும்போது தான் சகோதரிக்கு அது விளங்குது. அது ஆஹா, இப்படி அற்புதமாக ஒரு ரூபத்தில் சாய்நாதர் கடிகாரமாக நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்னு சகோதரி ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. ஆனால் இது நீங்கள் சொல்லுங்கண்ணா, எந்த ரூபத்திலாக சாய்நாதர் வருவார்னு பார்த்தா எனக்கு அற்புதமாக நெற்றிக்கண் ரூபத்தில் அற்புதமாக வந்திருக்கிறார்ண்ணா சாய்நாதர். என் வீட்டு கிரகப்பிரவேசத்தை திறப்பித்திருக்கிறார். எனக்கு தான் உணர முடியலண்ணா அப்படிங்கிறாங்க. சரி, சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டுமல்ல, அடுத்து அவங்க பையனுக்கு பர்த்டே வருது 9ஆம் தேதி. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஓம் சாய்ராம்னு ஸ்டிக்கர் வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஸ்டிக்கரில் பாபாவின் படம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள். அதை கொண்டு வந்து வீட்டில் கதவில் ஒட்டிட்டேன்னா அப்புறம் தான் நான் கோபுரம் டிவி பார்க்குறேன். நான் உங்கள் இல்லம் தேடி வருகிறேன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க நீங்கள் கோபுரம் டிவியில். சாய்நாதர் வாக்கு பலித்ததுன்னா எங்கள் இல்லம் தேடி வந்துட்டாருண்ணா அப்படிங்கிறாங்க. அதுதான் சாய்நாதர். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா செய்யாமல் விட மாட்டார் இல்லையா? அன்றைக்கி குறை தீர்க்கும் பாபாவாக எல்லா இல்லத்திற்கும் போய் இருக்கிறார்.
நிறைய சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அண்ணா எனக்கு இன்றைக்கி டாலர் கிடச்சிது, எனக்கு இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ கிடச்சிது, எங்கள் வீட்டுக்கு ஒரு விக்கிரகம் வந்தது, எங்கள் வீட்டுக்கு ஒரு துளசி மாடம் வந்ததுன்னு இப்படி நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அன்றைக்கி ஃபுல்லாக இல்லையா. சாய்நாதர் சும்மா ஒரு வாக்குறுதி கொடுக்கறதில்ல, அந்த டைட்டில் அத்தனையும் உண்மை. ஏன்னா அவர் தானே சொல்கிறார் இல்லையா, இந்த டைட்டில் இன்றைக்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருக்கார் இல்லையா, நம்பிக்கை ஒன்றுதான் உங்கள் துயரங்களை தீர்க்கும்ங்கிறார் சாய்நாதர். பதட்டம் வேண்டாம்ங்கிறார். அதனால் எந்த சகோதரிகளும் எந்த பதட்டமும் படாதீர்கள், எந்த பயமும் வேண்டாம், எந்த நடுக்கமும் வேண்டாம். சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார். இன்றைக்கி பிரார்த்தனை எதுக்காக தெரியுங்களா? சொந்த வீட்டுக்காக தான். யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணுமோ அவங்களாம் இன்றைக்கி பிரார்த்தனையில் கலந்துக்குங்க. இன்றைக்கி நம்ம ஷிரடிபுர வாசனம் சொல்லும்போது அந்த பிரார்த்தனை தான் வைக்க போகிறேன் நான் இன்றைக்கி. சரி, இப்படி பிரமாதமாக 2 அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் அமர்க்களப்படுத்துகிறார். 3வது அற்புதம், சென்னையைச் சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு சகோதரி 2 கோரிக்கை தான் வைக்கிறாங்க. பாபா, எனக்கு ஒரு பிரச்சனையை மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், ஒன்று இல்லாமல் பண்ணுங்கள். சரி, அப்படி நான் அனுபவிச்சா ஆகணும் இந்த இதை அப்படின்னா எனக்கு வலியே இல்லாமல் பண்ணுங்கள். சாய்நாதர் பேசுகிறார், மெசேஜ் மூலமாக சகோதரியிடம் பேசுகிறார், கோபுரம் டிவி மூலமாக பேசுகிறார் சகோதரிகிட்ட. இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் நம்ம ஞான சாய்பாபாவுடைய துனி பூஜையின் தரிசனம் இருக்கிறது. இந்த துனி பூஜை தரிசனத்திலே வேண்டிக்குங்க, எல்லோரும் சொந்த வீடு வேண்டுங்கிறவங்க. அற்புதமாக சாய்நாதர் அருள்வார். அந்த துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம பிரமாதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். கோபுரம் டிவி சர்வ சாயி பக்த மகாஜனானாம் சர்வேணாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய ஜெயஜயாஜுலாரோக்யம் ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தேர்த்தமரோக திலகாத்ரிகாணித்யம் தனதான்யம் சக்ஷந்தான சகல சௌபாகியகாணித்யம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பரசித்யம் ஞான சாய்நாத பிரசாதாத் कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम कर्म व्याधि निवृत्ति प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम कार्य जयकर प्राप्त्यर्थम व्यापार उद्योग त्रिद्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थम साईनाथ गुरु परिपूर्ण कृपा कटाक्ष फलसिद्ध्यर्थम साईनाथ देवताभ्यां नमः पादारविन्दगो सदाना मध्य गृह्य महावं श्रीनिवासाय विद्महे सच्चिदानंदाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। नादाय नमः लक्ष्मीनारायणाय नमः कृष्ण राम शिव मारुत्यादि रूपाय नमः शेष साईने नमः गोदावरी तट क्षीरडिवासिनी नमः भक्तहृदाय नमः सर्वहृदवासिनी नमः भूदावासाय नमः भूद अभिषेकौर्जाय नमः कालातीताय नमः कालाय नमः कालकालाय नमः कालदर्पदानाय नमः मृत्युंजयाय नमः मृत्याय नमः मृत्याभयप्रदाय नमः जीवाधाराय नमः सर्वाधाराय नमः भक्तावन समर्थाय नमः भक्तावन प्रत्यंगाय नमः नमस्कृताय नमः आरोग्यक्षेमदाय नमः धनमांगल्यप्रदाय नमः रुचिसिद्धिदाय नमः पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः योगेश नमः नमः आवत्पन्दवाय नमः मार्गबन्धवे नमः बुद्धिमुक्तिस्वर्गाबोधाय नमः प्रियाय नमः प्रीतिवर्धनाय नमः अन्तर्यामिने नमः सच्चिदात्मे नमः आनन्दाय नमः आनन्दाय नमः परमेश्वराय नमः परब्रह्मणे नमः परमात्मे नमः परमसुखदाय नमः परमेश्वराय नमः ज्ञानस्वरूपिणे नमः जगत्पुत्रे नमः भक्तानां मातृदातुपितामगाय नमः भक्तमयप्रदाय नमः भक्तपराधिनाय नमः भक्तानुग्रह कालराज नमः शरणागतवस्त्राय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः संशय हृदय दुर्बल्ये पापकर्म वासनाटेकदाय नमः हृदयदेवाय नमः कर्मसुन्दरी नमः शुद्धहृदयाय नमः गुणायुर्मते महत्कल्याण गुणाय नमः अमितपराक्रमाय नमः दीनी नमः गुरुरादेव्याय नमः बालकाय नमः दुर्भोगे सत्कन्ये नमः सख्येन्द्राय नमः सुरवडकिमूर्ते नमः सर्वसुन्दराय नमः सूक्ष्माय नमः भगवद्विष्णुमूर्ते नमः चिन्ताय नमः मधुभाविकाय नमः सूक्ष्माय नमः सर्वांगदामहे नमः मनोभागदीदाय नमः प्रेममूर्ते नमः सुलोचनवाय नमः सकाल नमः नमः सर्वभारक सुब्रह्मण्ये नमः पुण्य श्रवणकीर्तनाय नमः दीर्घाय नमः वासुदेवाय नमः सदानन्दे नमः सदानन्द भोगनाथाय नमः
पावनानगाद नमः व्रतं सुवे नमः भास्कर प्रसाद नमः ब्रह्मचर्य तपस्वी नमः सत्य कर्मपालनाद नमः सिद्धेश्वराय नमः संकल्पाद नमः योगेश्वराय नमः भगवते नमः भक्तवत्सलाय नमः सत्पुरुषाय नमः पुरुषोत्तमाय नमः सत्यदेवाय नमः कामादि सर्वज्ञान तंत्रे नमः वेदानंदान प्रदाय नमः समय सर्वमत सम्मताय नमः दक्षिणामूर्तये नमः वेंकटेश्वरवनाथ नमः अर्पुदानंदे नमः ब्रह्मणार्तिकराय नमः संसार सर्वदुःखत्रयकराय नमः सुरमंगल नमः द्रवांतर बुद्धिसिद्धाय नमः सर्वमंगलकराय नमः सर्वा विप्रदाय नमः सर्वधर्मार्थ स्थापनाय नमः सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि देवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् ओम ईशानसर्वविद्यानां ईश्वरसर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे अस्य सदा शिवम् अनंतकोटि ब्रह्मांडनायक राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय अनेवरुक्कुम ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம் राजाय देवाग्नेः नमो जम्बैः श्रवणाय गुरुमहे समेगा मां कामकामाजमित्यं कामेश्वरोगै श्रवणो ददातु वेदाजमै श्रवणाय महाराजाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्द स्वरूप साईनाथ गुरुवे नमः पंचमुख कल्पूर नीलांजन दीपं दर्शयामि अनेवरुक्कुम ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம் அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் ஞானசாயி பாபாவின் பிரமாதமான ஆசீர்வாதம். இந்த அற்புதமான ஆசீர்வாதத்திற்காக ஞானசாயி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்ததற்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். எதற்காக இவ்வளோ பெரிய பீடிகை போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சாய்நாதரால் மட்டும்தான் முடியும். நான் போன எபிசோடில் எண்டில் முடிக்கும்போது சொன்னேன், இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமானா அதை சாத்தியமாகி காட்டுவது தான் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துகிறார் சகோதரிக்கு. சகோதரி ஒரு டீச்சர், உமான்னு பேர், சென்னையில் தான் வசிக்கிறாங்க. சகோதரி ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, செக்கப்பில் எல்லாமே இருக்கும். இந்த ஃபுல் பாடி செக்கப்னு போட்டோம்னா எல்லாமே வந்துடும். அப்படி அப்டம்னு செக் பண்ணும்போது மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள். உங்களுடைய கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருக்குது, மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்குங்கிறாங்க. நிறைய கற்கள் இருக்கிறது. அதுலேயும் ஒரு ஸ்டோனோட சைஸ் சொல்கிறேன், நீங்கள் பயந்துடாதீங்க, 14.8 mm இருக்குங்கிறாங்க. சகோதரி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆனாலும் நம்ம அப்பா இருக்கார் நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்ம ஏன் பயப்படணும், பதட்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சகோதரி முடிவு பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, அம்மா ஒரே ஒரு சஜஷன் கொடுக்குறேன், பெஸ்ட்டு சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா பெரிய ஸ்டோனாக இருக்குது, மூவாய் எங்கேயாவது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வலி எக்கச்சக்கமாக இருக்கும், மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் வரும், சர்ஜரி பண்ணிடலாம், நீங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சகோதரி நேராக வந்து உட்கார்ந்தது சாய்நாதரின் பாதங்களில். அங்கே வந்து நேராக உட்காந்தாங்க. பாபா இந்த மாதிரி சொல்கிறாங்க, பாபா நீங்கள் என் கூட இருங்க, எனக்கு கூடிய மட்டும் சர்ஜரி இல்லாமல் பண்ணி கொடுங்க, அப்படியே கல்லை கரைச்சி விட்டுருங்க அப்படியே. சரி, அப்படியே என்னுடைய கர்மா, என்னுடைய விதி, நான் செஞ்சு தான் ஆகணும், ஆப்ரேஷன் நடந்தால் ஆகணும்னா எனக்கு அதற்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும், எந்த வலியுமே இருக்கக்கூடாது பாபா, நீங்கள் என் கூடயே இருக்கணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட வேண்டிக்கிட்டு குடும்பத்தாரோ எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. சகோதரியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் தான் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் அவங்க டீச்சர் இல்லையா, லீவ் கிடைக்கிறது மே மாதம் தான் கிடைக்கும். சரின்னு மே மாதம் வந்தது, சர்ஜரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சகோதரி மீண்டும் பாபாட்ட போய் உட்காந்தாங்க. பாபா இப்போ ஆப்ரேஷன் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் என் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்றைக்கி கோபுரம் டிவியில் சகோதரிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறார் சாய்நாதர். ஸ்க்ரீனில் பாருங்கள். என் சன்னதிக்கு வந்தாய், உன் குறைகளை சொன்னாய், எல்லாமே நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிற மாதிரி பாபா ஒரு பிரமாதமாக சொல்கிறாரு. அதோடு கூட இன்னொரு வாக்கியத்தையும் கூட சேர்த்து சொல்கிறார், நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாக நான் அங்கே இருப்பேனுங்கிறாரு. சகோதரிக்கு பாபா ஏதோ சொல்கிறாருன்னு புரியுது. சரி, பாபா சொல்கிறாரு, என் சன்னதிக்கு வந்தால் இவன் குறைகளை சொன்னாய், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பாபா சொல்லிட்டார், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதோடு கூட பாபா நான் சச்சரிதம் படிப்பேன், ஸ்தவன மஞ்சரி படிப்பேன், 5 விளக்கு பூஜை செய்வேன், இது எல்லாத்தையும் பாபாட்ட வேண்டிக்கிட்டாங்க. பாபா நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா, நான் எல்லாத்தையும் செய்கிறேன், எனக்கு எந்த வலியும் இல்லாமல்
இந்த மிகப்பெரிய விஷயத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சகோதரி மிகப்பெரிய பிரார்த்தனையை சாய்நாதரிடம் வைத்தார்கள். சகோதரி நேரம் மீண்டும் பாபாவின் பாதங்கள்கிட்ட போய் உட்காந்தாங்க. பாபா, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போக போகிறேன், என் கூடவே வாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் எனக்கு எந்த வலியுமே இருக்கக்கூடாது. ஆப்ரேஷன் நடக்கும், எல்லாமே நடக்கும், நான் பயப்படவே மாட்டேன், நீங்கள் கூட இருக்கீங்க, எனக்கு எந்த வலியுமே இருக்கக்கூடாது பாபா, நான் போயிட்டு வரேன் பாபா, நீங்கள் கூட வாங்க பாபான்னு சொல்லிவிட்டு பாபாவை அழைத்து கொண்டு சகோதரி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருக்காங்க. அன்றைக்கி எபிசோட் ஓப்பன் பண்ணால் எந்த ஒரு வலியும் வேதனையும் உன்னை நெருங்க விட மாட்டேன்னு பாபா மெசேஜ் கொடுக்குறாரு நம்ம கோபுரம் டிவி மூலமாக. சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. பாபா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க பாபா, எனக்கு ஒரு பயமும் கிடையாது பாபா, எனக்கு அந்த வலியும் வேதனையும் எனக்கு இருக்காது, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இருக்கவே இருக்காது பாபான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்த 3 நாள் நான் அற்புதங்கள் நிகழ்ச்சி தான் பார்த்துருக்கேன்னா. என்னை அங்கேருந்து ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போனாங்க. நான் தைரியமாக தான் போனேன். எனக்கு அனஸ்தீசியா கொடுக்குற வரை எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கண்களை முழித்த போது நான் வார்டில் தான் இருந்தேன். 3 நாளில் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டாக்டர்ஸ் கூட வந்து கேட்பாங்க, வலி இருக்கான்னு கேட்பாங்க. எனக்கு வலியே இல்லைண்ணா, உண்மையிலே வலி இல்லைண்ணா எனக்கு. சாய்நாதர் அற்புதமாக என்னை பார்த்து கொண்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் ரெகுலர் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. சாய்நாதர் கொடுத்த வாக்குறுதி அது இல்லையா? எந்த ஒரு வலியும் வேதனையும் உன்னை நெருங்க விட மாட்டேன்னார் சாய்நாதர். சகோதரி கிட்ட நெருங்கவே இல்லை எந்த வலியும் வேதனையும். சகோதரி இப்போ அற்புதமாக இருக்காங்க, என்கிட்ட டிக்ளேர் பண்ணாங்க. இது சகோதரிக்கு மட்டும் கிடைத்த பரிசாக நம்ம நினைக்கக்கூடாது. எந்த ஒரு வலியும் வேதனையும் நெருங்க விட மாட்டேன்னு பாபா சொல்லிட்டாருன்னா அது சகோதரிக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான். யாரெல்லாம் வலியிலும் வேதனையிலும் அவதைப்படுகிறீர்களோ சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். பாபாவின் சச்சரித்தை விட்டுறாதீங்க, ஸ்தவன மஞ்சரியை விட்டுறாதீங்க, எதையுமே விட்டுறாதீங்க. சகோதரி சொல்கிற மாதிரி நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பற்றுகின்ற போது, பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி, நம்பிக்கையோடு சாய்நாதரின் பாதங்களை பற்றுகின்ற போது நமக்கு அருள்மழை பொழிவது நிச்சயம்ங்கிறாங்க சகோதரி. அதுதான் நடக்கும். நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கையோடு பிடித்து கொண்ட 3 சகோதரிகளுக்கு என்ன அற்புதம் பண்ணார்லே அன்றைக்கி, அமர்க்களப்படுத்தினார். நம்பிக்கை ஒன்றுதான் உங்கள் துயரங்களை தீர்க்கும்ங்கிறார். பதட்டம் வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன்கிறார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணார் இல்லைங்களா? சரஸ்வதி சகோதரி என்ன கேட்டாங்க? பாபா, இந்த பழைய வீடு ரெனோவேட் பண்ணி கொடுங்க. புது வீடே பெற்று கொடுத்தார். அந்த சரண்யா சகோதரி, பாபா எங்கள் வீட்டுக்கு வாங்க பாபா கிரகப்பிரவேசத்துக்குன்னா பிரமாதமாக வந்து வீட்டு சவுத்தில் உட்காந்துட்டார். நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், நீ கவலையப்படாதேங்கிற மாதிரி. அதுதான் சாய்நாதர். அடுத்து உமா சகோதரிக்கு உன் கோரிக்கைகளை நான் கேட்டேன், ஏன் கவலைப்படுறேங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்து தேற்றுகிறார். எந்த ஒரு வலியும் வேதனையும் உன் நெருங்க விட மாட்டேன்னு பாபா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அதை நிறைவேற்றி காட்டுகிறார் சாய்நாதர். சாய்நாதர்கிட்டேருந்து ஒரு வாக்குறுதி வருதுன்னா அது சத்திய வாக்குது, அருள் வாக்குது, சாதாரண விஷயம் இல்லை. சாய்நாதர் மிகப்பெரிய சக்தி, ஒரு சுப்ரீம் பவர் இல்லைங்களா? அந்த சாய்நாதர் நமக்கெல்லாம் கிடைச்சது நம்மளாம் செய்த பாக்கியம். அது பிரமாதப்படுத்தியிருக்கார். இன்றைக்கி 3 அற்புதங்களின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைத்திருக்கிறார். நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நீ கவலையப்படாதீர்கள்ங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் 3 சகோதரிகளுக்கு. அற்புத மழை தான். தாயாரை காப்பாற்றி கொடுத்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் 2 சகோதரிகளுக்கு. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி பிரார்த்தனை சொந்த வீட்டிற்காக. யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணுமோ பிரமாதமாக இந்த பிரார்த்தனையை கலந்து கொள்ளுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி,
கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.